ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்திருக்கு. எல்லாமே பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. யாருக்கெல்லாம் நெகட்டிவாக வந்துச்சோ பயப்பட வேண்டாம். யாரோ ஃபெயிலியர்ஸ் இருந்தால் பயப்பட வேண்டாம். எது பிரச்சனை இல்லை. ஜூன் ஜூலையில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வருது. அதை எழுதி பாஸ் ஆகிக்கலாம். அதுக்கான ரிப்போர்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு படித்த ஸ்கூலில் நீங்கள் போய் அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்களா ஸ்கூலில் போய் பாருங்கள். ப்ரைவேட் கேண்டிடேட் வந்து எங்கே எக்ஸாமில் இருக்கலாம் அங்கே போய் பாருங்கள். அண்டு இப்போ நீங்கள் வந்து படித்த ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா ரீவேல்யூஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கேன் காப்பி எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். ஸ்கேன் காப்பிக்கும் ரீவேல்யூஷனுக்கும் என்ன அப்டேட்டுன்னு இனிமேல் தான் வரும். அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஃபெயிலியர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் எழுதணும்ல, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஸ்கூலில் கேட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்கூலில் அதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும். பிரச்சனை கிடையாது. நீங்கள் திரும்ப எழுதி பாஸ் ஆகி +1 போய்க்கலாம். பாஸ் ஆனவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். நிறைய சென்டம் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் அனுப்பிச்சாங்க. நிறைய பேர் மார்க் அனுப்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே 450 400 சொல்லி இருந்தேன். நம்ம டியூஷன் சென்டரில் கூட 7 பேர் பக்கம் 400 அண்டு மீதி இருக்கிற எல்லாருமே 350க்கு மேலேங்கிறப்போ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான அப்டேட் இந்த வீடியோவில் +1 ரிசல்ட் எப்போ +1 ரிசல்ட் அமைச்சர் படிச்சுட்டு போயிட்டார். இவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்கெல்லாம் படிச்சுட்டு போயிட்டார் நோட்டீஸை பார்த்து, ஐ மீன் சர்க்குலரை பார்த்து. ஆனால் எப்போ ரிசல்ட்டு அப்படிங்கிறத நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது முடிச்சிடுறேன். 9.13 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகியிருக்காங்க 10th ஸ்டாண்டர்டில். 4,17,183 கேர்ள்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 4,78,000 பேர் வந்து பாய்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே கேர்ள்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்காங்க. போன வருஷத்தோட அதிகம் தான் பாஸ் பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. டோட்டல் ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் வந்து 93.80% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இது போன வருஷத்தோட அதிகம். சிவகங்கை மாவட்டத்தில் 98.31%, விருதுநகர் மாவட்டத்தில் 97.45%. இவங்க தான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கும்போது சிவகங்கை ஃபஸ்ட்டு, விருதுநகர் செகண்ட். இதில் கோயம்புத்தூர் சென்னையே இல்லை ஃபஸ்ட் 5ல். சென்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் 8 பேர், இங்கிலீஷில் 346 பேர். ரொம்ப சந்தோஷம். மேக்ஸில் 1996 கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சயின்ஸில் 10,838 பேர், சோஷியலில் 10,256 பேர். இவ்வளோ பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். ஸோ +1 ரிசல்ட் இதை பார்த்துருப்பீங்க. இப்போ +1 ரிசல்ட்டை பற்றி சொல்கிறேன். 10th ஹாப்பி. அண்ட் நம்ம சேனலை 11th 12th ஃபாலோ பண்ணுங்கள். சயின்ஸ் குரூப் மட்டும் இல்லை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் நான் போட போகிறேன். அண்ட் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு மேபி வேறு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதில் போடுவேன்னு நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் அப்டேட் சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா +1க்கு ரிசல்ட் எப்போ +1க்கு ரிசல்ட் வந்து 2 o'clock இன்னும் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகலை. சரிங்களா? இன்னும் வந்து எதுவுமே அப்டேட் ஆகலை. ஆனால் நியூஸில் சொல்லிட்டாங்க எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் இதாகிருக்காங்க, ஓவரால் சொல்லியிருக்காங்க. தவிர வேறு எதுவும் வெட்ட வெளிச்சமாக சொல்ல. 2 மணிக்கு தான் ரிசல்ட் எப்படி போய் பார்க்கணுன்னா tnresult.nic.in அதில் போய் பாருங்கள். இங்கே டாட் வராது. tnresults.nic.in போனீங்கன்னா சீக்கிரமாக பார்த்தலாம். இல்லை மெசேஜ் வரும் உங்களுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ரொம்ப டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அடித்தா வந்துடும். ஆக்சுவலாக எப்படி பார்க்கணுன்னு உங்களுக்கே தெரியும். +1 ரிசல்ட் வந்து உடனே வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாம் பேனிக் ஆகிட்டாங்க. ஏன்னா வெளியானது அப்படின்னு சொல்லி நியூஸில் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாம் உடனே பேனிக் ஆகிட்டாங்க. இன்னும் வரலை. வந்தால் நான் அறிவிப்பேன். 2 மணிக்குன்னா நமக்கு வந்து 2:15 2:10 வந்துடலாம். இல்லை 2 மணிக்கு முன்னாடியே வந்துடலாம். எதாக இருந்தாலும் பொறுமையாக இருங்க. +1 ரிசல்ட்டு +1 ரிசல்ட்டில் அதையும் சொல்லிடுறேன். +1 ரிசல்ட்டில் ஃபெயில் ஆனால் ஒன்றுமே கிடையாது, பயப்பட வேண்டாம். ஃபெயில் ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிற +2 போயிடுவீங்க. ஆனால் ஜூன் ஜூலையில் சப்ளிமெண்ட்ரி கண்டிப்பாக எழுதி பாஸ் பண்ணணும். அப்படி எழுதுனீங்கன்னா 12th போயிடுவீங்க. ஆனால் 11th எக்ஸாம் வந்து நீங்கள் அடுத்த வருஷமும் ஜூன் ஜூலையிலையும் பாஸ் ஆகணும்னா அடுத்த வருஷம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதில் எழுதிக்கலாம். பட் +1 பற்றி கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்களோ இல்லை மார்க் கம்மியோ நெகட்டிவிட்டி இருக்கணும், பயப்படாதீங்க. 12th எஃபர்ட் போட்டு நல்லபடியாக படிங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான் நீங்கள் பயப்படுவீங்க. 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் வந்து பாஸ் பர்சன்டேஜ் போன வருஷத்தோடு அதிகம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் பசங்க பொண்ணுங்கன்னு பார்க்கும்போது பொண்ணுங்க தான் ஜாஸ்தி. இதெல்லாமே அமைச்சரே சொல்லிட்டாரு. ஸோ சென்டமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இது எல்லாமே டேட்டா வந்ததுக்கப்புறம் பேசுவோம். +1 ரிசல்ட் எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு குறுஞ்செய்தியாகவும் வரும். பட் +1ல் ஃபெயில் ஆனால் இதுதான், ஒன்றும் ஆகாது. 12th போய்க்கலாம். இதனால் டிப்ரெஷன்லாம் ஆக வேண்டாம். அதே மாதிரி தான் 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் தயவு செய்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய
அட்டெம்ப்ட் எழுதி பாஸ் ஆகிக்கலாம். அதனாலேயும் ஒன்றாகாது. +1 போய் தாராளமாக சேர்ந்துக்கலாம். கவர்மெண்ட் அப்படி தான் சொல்லுது. எங்கேயும் சேர்த்த மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சில ஸ்கூலில் ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க, நமக்கு இந்த பையன் வேண்டாம்னா வேறு ஸ்கூலில் பாருங்கள், அவ்வளோதான் முடிச்சு. நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் குரூப்போ இல்லை சயின்ஸ் குரூப்போ என்ன குரூப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தருவாங்க, நீங்கள் போட்டு படிங்க, தப்பே கிடையாது. இதுதான் கவர்மெண்ட்டு சொல்லுது. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அதுக்கு தான் உடனே நடத்துகிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இது நம்ம வந்து ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு என்ன பண்ணணுங்கிறது அறிவிச்சிருவாங்க. சாரி, இது பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸ்கேன் காப்பி பற்றி ஒரு 2-3 நாள் ஆகும். அப்டேட் வந்து இன்றைக்கி வந்துடும். வந்தோடனே உங்களுக்கு வந்து ஸ்கேன் காப்பி, ரீவேல்யூஷன், ரீடோட்டல் எப்படி போகணும்னு நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். +1 காரங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. மார்க் போச்சுன்னா அந்த மார்க் எப்படி 12th பிடிக்கலான்னு பாருங்கள். ஃபெயில் ஆகிட்டியா பிரச்சனை கிடையாது. அது நீ படித்து முழுக்க படித்ததுனால ஃபெயில் ஆகிருக்குன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு 12th நல்லா படிக்கணும், 12th நல்லா மார்க் எடுக்கணும், 12th ஒரு வெறியாக இருக்கணும்னு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பேன் நான் உங்களுக்கு. தேங்க்யூ.